ஆரம்பிக்கலாங்களா? மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன்சி தமிழோட சினிமாஸ் இருக்குல்ல, இந்த வாரம் தமிழ் சினிமா அப்டேட்ஸ் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுடைய ஒட்டுமொத்த அப்டேட்ஸோட இணைஞ்சிருக்கும். ஒரு முக்கியமான தருணத்தோட ஸ்ருதி பாலசுப்ரமணியன் இணைஞ்சிருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுடைய பிறந்தநாள் தான் அது. இன்றைக்கி இந்த பிறந்தநாள் டைமில் அந்த ஷூட் போயிட்டுருக்குது. பிறந்தநாள் முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக. அதனால் முன்னக்கூட்டியே அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்குகிறோம். ஸ்ருதி, ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இந்திய அளவிலேயே சொல்ல போலான்னு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இயக்குனரின் இமயம் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லலாம். பாரதி ராஜா சார் அவர்களுடைய மறைவு 1942 பிறந்து 2026 வந்து பாரதி அவர்கள் மறைந்தார். அப்படிங்கிறத விட 16 வயதிலே தொடங்கி எத்தனையோ படங்கள், ஹிட் படங்கள், எத்தனையோ டேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. பாக்கியராஜ் சார்லேருந்து மணிவண்ணன் சார்லேருந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. நடிகர்கள்னு சொல்லி பார்த்தா நம்ம ரஜினி, கமல் 2 பேருக்குமே ஒரு பெரிய பிரேக் த்ரூ படமாக தான் அந்த 16 வயதிலே அமைந்தது. 6ங்கிற எழுத்துக்கொண்ட ரேவதியிலேருந்து, ராதிகாவிலேருந்து, ரேகாலேருந்து நிறையா பேர் அவர் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறது தான் அவரோட சிறப்பு. ஸ்ரீதேவி அவர்களையும் தமிழ் சினிமாவிற்குள் கொண்டு வந்தவர் அப்படிங்கிறதும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அவங்க பாலிவுட்டில் போய் அவங்க பெரிய அளவில் ஹிட் ஆனாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே அவரை பற்றின ஒரு நினைவுகளை பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு வந்து பாரதி ராஜா அவர்களுக்கு வந்து அரசு மரியாதை கொடுத்து 72 குண்டுகள் முழங்க அவருடைய இறுதி சடங்கானது வந்து நடைபெற்றது. பாரதி ராஜா சாருடைய நினைவுகளை வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருமே பகிர்ந்துருக்காங்க. அதில் ரொம்ப ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம், பாரதி ராஜா சாரே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசின ஒரு விஷயம். எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவருடைய பையன் விஜய் வந்து கூப்பிட்டு வந்து உங்களோட படத்தில் அவன் நடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு என்னோட சன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு சில காரணங்களுக்காக நான் வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன். பின்னாடி பார்த்தா அதே விஜய் வந்து நம்பர் 1 ஹீரோவாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு வளர்ந்து நின்னார் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதை விஜய்கிட்டே நான் பேசும்பொழுது சொல்கிறப்ப விஜயே சொன்னார், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணது எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்குது அந்த டே அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார். எஸ்ஏசிட்டே அவர் சொன்னார், நீங்களே வந்துட்டு அவரை வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுங்கள், நீங்களே அவருக்கு வந்து டைரக்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னார். அந்த விஜய் சார் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் பாரதி ராஜா சாரனுடைய மறைவுக்கு நான் மதிப்பும் மரியாதைக்கும் உரிய ஒரு நபர் இன்றைக்கி மறைஞ்சிருக்காரு. அவருக்கு அரசு மரியாதை நிச்சயமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி 72 குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு மரியாதை வந்து ஒரு இறுதி சடங்குக்கு வந்து விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் கொடுத்துருக்காருங்கிறது வந்து ஒரு கூடுதலான நம்மளுடைய நினைவுகளில் வந்து பேசக்கூடிய இடத்துல நாம் இருந்துகிட்ருக்கோம். இது மாதிரி அவர் அறிமுகப்படுத்திய இயக்குநர்கள்னு சொல்லி பார்த்தா நம்ம நிறையா பேர், பாக்கியராஜ் சார், மணிவண்ணன் சார், அவங்க பட்டிலேருந்து வந்தவங்க நிறையா பேர், அவங்க அறிமுகப்படுத்தின ஹீரோஸ். இந்த மாதிரி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே பாரதி ராஜாவை சுற்றி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைகாலேருந்து, ரேவதியிலேருந்து, ராதிகாலேருந்து இந்த 6 எழுத்து உள்ள நிறையா பேர் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. 16 வயதிலே படம் வந்துட்டு ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஒரு முக்கியமான படமாக, முதல் படமாக வந்து இன்றைக்கி பாலிவுட் வரைக்கும் போய் அவங்க பெரிய ஸ்டார் ஆனாங்க அப்படிங்கிறதான். ரஜினி, கமலுங்கிற 2 துருவங்களையும் வந்து பாலச்சந்தர் சார் கொடுத்துருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்கு இதில் அடுத்த கட்டத்துக்கு நகழ்வதற்கு ஒரு கரெக்டான படமாக வந்து இந்த 16 வயதிலே வந்து, அதாவது 16 வயதிலுக்கு முன்பின் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவை நம்ம 2ஆக பிரித்து பார்க்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு அவரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 6 நேஷனல் அவார்டு, பத்மஸ்ரீ விருதை வந்து தமிழ்நாடு உரிமைக்காக திரும்ப கொடுத்தவர். இந்த மாதிரி சிறப்புக்கெல்லாம் உரியவர் பாரதி ராஜா சார் அப்படிங்கிறது தான். அவருடைய நினைவுகளை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ தான் அப்படிங்கிறத ஒரு கட்டத்துக்குள்ளே அவர் நம்ம அடக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துகிட்ருக்கு. இதற்கு மீறியமாக அவர் தமிழ் சினிமாவில் அடைவதற்கான இடம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. அன்றிருந்த ஜாம்பவான்கள் இன்றைக்கி யாருமே இல்லை அப்படிங்கிறதான். பாலச்சந்தர் இல்லை, பாரதி ராஜா சார் இல்லை, மகேந்திரா இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பாலு மகேந்திராவும் இல்லை. இந்த 4 ஜாம்பவான்கள் தான் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு 60-70க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியை மொத்தமாகவே வந்துட்டு தன்னுடைய கட்டுப்பாடு. அப்படி ஒரு 4 டேரக்டர்ஸ் காம்போ அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தான். இன்றைக்கி அவர் நம்ம இடையே இல்லைனாலும் பாரதி ராஜா சாரனுடைய படங்கள் நிச்சயமாக அவரோட இன்ஸ்பிரேஷனில் வந்த டேரக்டர்ஸ் அவங்க எடுத்துகிட்டு இருக்க படங்கள் எல்லாமே இந்த கிராமத்து மண்வாசனையை நோக்கி நம்மளை கொண்டு போகுது அப்படிங்கிறத எந்த மாற்றமுமே கிடையாது. அவருடைய நினைவில் பந்துக்கிடாமல் நம்ம நிகழ்ச்சியை தொடங்கவே முடியாது அப்படிங்கிறது தான். இதோட ஒரு அடுத்த நம்ம ஒரு ஸ்பெஷல்னால் ராகவா லாரன்ஸ் நடிகர், அரசியல்வாதியானது புதுசில்லை, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஃபெமிலியரானது. இப்போது ரொம்ப ஒரு பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நடிகர் வந்து சிஎம் ஆகியிருக்காரு மறுபடியும். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. அவர் வந்து அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இப்போ நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வருவாரா?
அவர் டிவிக்கே போறாரா இல்ல அண்ணாமலை கட்சிக்கு போறாராங்கிறது தான் இப்போ வந்து கேள்வியா அப்படிங்கிறதா இருக்கு. தனித்து வருவதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா கம்மியாக தான் இருக்கு. பென்ஸ் படத்தோட ஷூட்டிங்ல இருக்கேன், நான் வந்துட்டு நான் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பேசிட்டாரு. அவர் விஜய் அவர்களை பற்றியும் ரொம்ப பெருமையாக வந்துட்டு நிறைய இடங்கள்ல பேசிட்டாரு. விஜய் சாரை பற்றியும் சொல்லிட்டாரு. ரஜினிகாந்த் சார் தான் என்னோட குரு அப்படிங்கிறப்ப அவரை பற்றியும் பேசியிருக்காரு. அப்போ ரஜினி சாருக்கு விஜய் கட்சிக்கு போகிறது உடன்பாடா அப்படிங்கிற கேள்வியும் அந்த இடத்துல ஒன்று வருது. இல்லைன்னா இவரும் விஜய் சாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் கட்சிக்கு போவாரா, இல்லைனா ரஜினி சாருக்கு அண்ணாமலையை பிடிக்குங்கிறதுக்கா அண்ணாமலை கட்சிக்கு போவாரா? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அவர் ஒரு புதுசாக ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, சினிமா துறை சாராதவர், அந்த இடத்துல நம்ம ஒரு நடிகனாக போகணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் திருச்சி கிழக்கு அவர் தாங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு நடிகர் நீங்கள் சொன்ன மாதிரி என்ட்ரி வந்து எதிர்பார்ப்புக்குரிய ஒரு என்ட்ரியாக வந்துட்டு பார்க்கப்படுகிறது அப்படின்னு. ஸோ இதுதான் ஹாட் நியூஸ் ஆஃப் கோலிவுட் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்து இந்த வாரம் வெளியான படங்களில் டபுள் ஆக்குபென்சி அப்படின்னு சொல்லிட்டு அன்வி ப்ரொடக்ஷன், அதாவது சுந்தர்சியோடைய ப்ரொடக்ஷனில் அவங்க பொண்ணு தலைமை எடுத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணுற முதல் படம் தான் வந்து இந்த டபுள் ஆக்குபென்சி. ட்ரெய்லர்லாம் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. ஆமாம். ஸோ அந்த படமும் நல்ல வரவேற்பை வந்து பெற்றுட்டு வருது. பிகாஸ் அது ஒரு மாதிரி வித்தியாசமான கதையாக இருக்குது. அதனால வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ஒரு நல்ல வெல்கமிங்காக இருக்குது. ஸோ ஆமாம், ஸோ அது ஒன்று ஓடிட்டுருக்கு. அதை தாண்டி வந்து ஹபீபி அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீமுடைய வாழ்க்கையை சொல்கிற ஒரு யதார்த்தமான கதையாகவும் அது வந்து அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு அந்த படம் வெளியாகி இருக்கிறது இன்னும் அவ்வளோவா போய் சேரலை. ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒரு நல்ல படமும் வந்து வந்திருக்கு. இதை தாண்டி இந்த வாரம் வந்து நிறைய படங்கள் வந்து வெளியாகிருக்கு. அடுத்தடுத்து ரிவ்யூஸ்லையுமே வந்துட்டு நம்ம சேனலில் வந்து நம்ம சொல்ல தான் போகிறோம் எல்லா படங்களை பற்றி. இப்போ வந்து நம்ம கோலிவுட்டில் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆமாம், விஜய் சேதுபதியிலேருந்து தொடங்கலாம். ஆமாம், விஜய் சேதுபதியோடைய லைனப். முதல்ல ஃபோன் எடுத்துட்டேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப பெருசாக இருக்குது லிஸ்ட்டு. ஆமாம், முதல்ல ட்ரெயின் வந்து நம்ம மிஸ்கினோட டைரக்ஷன். அதில் ஜெயராம் கூட, சாரி அவர் வந்து 7G ரெயின்போ காலனி இல்லை ட்ரெயின். ஆனால் ட்ரெயினுக்கு வந்து ஜெயராம் அவர்கள்ட்ட மிஸ்கின் வந்து ஒரு ரோலுக்கு கேட்டதாகவும் அவர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் சொன்ன மிஸ்கின் சொன்னார் அவர் ரிஜெக்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது, கைண்டாக ரிஜெக்ட் பண்ணார் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா மிஸ்கினுடைய கேரக்டர்ஸ் தெரியும், ரொம்ப ராவாக இருக்கும். அதனால இந்த மாதிரி வேண்டாமே, வேற ஏதாவது அப்பா ரோல் அந்த மாதிரி கொடுங்க பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயராம் சொல்லியிருக்காரு போல. ஸோ ட்ரெயின்ல வந்து எந்த ரோல்னு படம் வந்தப்புறம் தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து ஸ்லம்டாகுடைய டீசர் வந்து வெளியா இருந்தது. ஸோ அதை வந்து பூரி ஜெகநாத் அப்படிங்கிறவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. ஆமா, அடுத்து வந்து பதான் வந்து பாலாஜி தரணிதரனோட இதெல்லாம் வருது. ஆமா, அடுத்து வந்து பாக்கெட் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜ் குமாரராஜா வந்து பண்றாரு. அவருக்கும் இவருக்குமான காம்போ வந்து ஒரு சூப்பர் ஹிட் காம்போ இருக்குது. ஸோ ஆமா, அதனால இந்த படமும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பா நேரம் கொடுத்துருக்கும். ஜெயிலர் 2ல ஸ்பெஷல் கேமியோ பண்றாராம். ஜெயிலர் 2ல இன்னும் எத்தனை பேர் தான் இருப்பாங்க. எல்லா ஸ்டேட்டோட நடிகரையும் ஜென்ரலாக கூப்பிடுறதும் சரி, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தோ ஒரு முக்கியமான ஸ்டார் ஒருத்தர் எடுத்துக்கிறதுங்கிறதுல விஜய் சேதுபதிங்கிறப்ப ரைட் ஓகே. ஆமா, அடுத்து வந்து அரசன்லயும் அது நம்ம ஏற்கனவே மணிரத்னமோட நடிக்கிற படம். அதுவும் ஆக்சுவலா அதோடைய இதுவும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ மணிரத்னமுடைய அடுத்த படத்திலையும் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. மகிழ் திருமேனி, ஓகே, மகிழ் திருமேனி கடைசியா விடாமுயற்சி பண்ணாரு. ஆமா, ரொம்ப விடாமுயற்சியா எடுத்துட்டாரு. முயற்சி நிறைய பண்ணாரு அப்படிங்கிறது தான். கண்டிப்பா திரும்ப ஒரு முயற்சி எடுக்கிறாரு அவர். ஆனா எல்லாருக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி துணிவு நல்லா சூப்பரா போச்சு. வலிமை அப்டேட் கேட்டு வலிமையில கொஞ்சம் அடி வாங்கின ஃபேன்ஸுக்கு வந்து துணிவு ஒரு நல்ல ட்ரீட்டா அமைஞ்சது. அடுத்து மகிழ் திருமேனின்னு எல்லாருமே ஓகே, கண்டிப்பா வந்து ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி அவங்க எடுத்திருந்தாங்க. அதனால கூட சில பேருக்கு வந்து அதனால தமிழ் ஆடியன்ஸுக்கு சிங்க் ஆகல. இல்ல, நம்ம ஒரே இதா பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அஜித் சாரை வந்து நம்ம வந்து நேஷனல் லெவல்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க கூட, நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பார்க்கணும் அப்படிங்கிறது தான். நேஷனலே இன்னும் அது இன்டர்நேஷனல் லெவல்ல பார்க்கணும் தலைய அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. கண்டிப்பா ராமேஷ்ல அப்படி ஒரு ஹாலிவுட்ல பில்லால எப்படி பார்த்தாங்க, உலக அளவுல பார்த்தாங்களா, அது மாதிரி ஒரு பில்லாக்கும் ஒரு பிரிட்ஜ் கூட கிடையாது. பிரிட்ஜ் இல்லைன்னா நம்ம தாங்க பிரிட்ஜ் போடணுங்க. பிரிட்ஜ் போட்டாதாங்க அதுல ஏறி போக முடியும். நான் ஜிபியூவே எனக்கு போதும். ஒரு ஃபேனா எனக்கு ஜிபியூவே போதும். ஜிபிலாம் வேற லெவல் போறோம். அதெல்லாம் இன்டர்நேஷனல்லாம் தாண்டி போய் பார்டர்லாம் தாண்டியாச்சு. ஆமா, அதனால அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்துட்டு பாண்டிராஜ் மற்றும் விஜய் சேதுபதியோட ரீயூனியன் தலைவன் தலைவிக்கு அப்புறம் வந்து வருது. பரிமளா அன்கோ சூப்பரா இருந்தது படம்.
பயங்கரமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பாண்டியராஜ் தான் ஃபுல்லா ட்ரெண்ட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் எந்த ஜானர்ல எடுத்தாலுமே ஃபேமிலி ஜானர் தான் இதுவும். ஆனா இதுல த்ரில்லர்லாம் கொண்டு வந்து பக்காவா எடுத்திருந்தாரு. ஒரே கான்செப்ட் தான், அதை வேற வேற இதுல காமிக்கிறாரு அப்படிங்கறது. கண்டிப்பா இவர் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் ஃபார் ஷூர். அடுத்து வந்துட்டு நிதிலன் சாமிநாதன், அவர் தான் வந்து இது பண்ணியிருந்த மகாராஜா, ஒரு பெரிய பெரிய பிக்கெஸ்ட் பிரேக் கொடுத்த ஒரு படம். உலக விஜய் சேதுபதி ஒரு பெரிய பேன் இந்தியா பேன் வேர்ல்டு ஸ்டாரா மாறினது கூட. ஜப்பான் மொழியெல்லாம் படம் போயிருக்கு அப்படிங்கறதுதான் சொல்லப்பட்டது. கண்டிப்பா அந்த படம் கண்டிப்பா நல்லா இல்லைன்னா யாருமே சொல்லவே முடியாது. ஸோ அவரோட மறுபடியும் ஒரு இது இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதுல நிறைய ஹிட் லிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய கம்பேக் இருக்கும். ஆமா, கம்பேக் ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து சூர்யா, இது கருப்பு வந்து OTT-ல ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ ஒரு வழியா சக்க போட்டுச்சு. OTT-லயும் பயங்கரமான ரீச் இருக்கும். அடுத்தவர் யாரோட இணைய போறார் அப்படிங்கறது தான் ஒரு முக்கியமான. ஆமா, அடுத்து வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா 2 பேரு. ஒன்னு வந்து ஞானவேல் ராஜா, அவர் வந்து ஓகே சாரி ஞானவேல் TJ ஞானவேல், அவர் வந்து ஓகே ஜெய்பீமோட அந்த ஒரு காம்போ இருக்கும். ஸோ ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த சீடே வேணாம். அடுத்ததுதான் வந்து பாரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு இயக்குனரோட தான் சேர்றாரு. அவர் எப்படி வந்து அமைதி புரட்சியை ஜெய்பீம்ல ஏற்படுத்தினாரோ இவர் வந்து டைரக்டா பேசி அந்த புரட்சியை ஏற்படுத்திடுவார். ஸோ எனக்கு வந்து இந்த காம்போ வந்து நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி பயங்கர கியூரியஸா எக்ஸைட்டடா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா படம் ஹிட் ஆகும். ஓகே, படம் ஹிட் ஆகும். என்ன நடக்குதுன்னா படம் ஹிட் ஆகும், அவ்வளவுதான். அதெல்லாம் நான் கேட்கல, அதை பத்தி இவங்க 2 பேரும் என்ன பேச போறோம். மேபி பாரஞ்சித் மெட்ராஸ் கொடுத்தவர் தான். ஸோ மெட்ராஸ் ஜானர்ல சூர்யா பண்ணியிருக்காரா அப்படின்னா தானா சேர்ந்த கூட்டம். 2மே 1 to 1 இந்த சென்ஸ் ஒரு மாதிரி ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் லைட்டா இருக்கும். கதையெல்லாம் வேற வேற ஒரு மாதிரி டெம்ப்ளேட். அதனால மேபி பாரஞ்சித்தோடைய இந்த ஜானருக்கு சூர்யா செட் ஆகலாம்னு நினைக்கிறேன். அவர் புரட்சி வெடிக்கும், புரட்சி நடக்கும். இதுல யாரோ ஒருத்தர் தான் வந்து சூர்யாவுடைய 50வது படத்துக்கு டைரக்டரா அமைய போறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச TJ ஞானவேல் கூட போகுது பெஸ்ட்னு. மிஸ்கின் எடுத்தாருன்னா நல்லா இருக்கும். நான் மிஸ்கினா இது லிஸ்ட்ல இல்லையே. சூர்யா வேற மாதிரி ஒரு சூர்யா நம்ம வந்து லிஸ்ட்ல இல்லாத நடந்தாதான் நல்லா இருக்கும். லிஸ்ட்ல வச்சுக்கிட்டே பார்க்க வேணாம் அப்படிங்கறது. ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி தெலுங்கு டைரக்டரோடையும் மலையாள டைரக்டரோடையும் சூர்யா ஏற்கனவே நடிச்சுட்டு தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு டைரக்டா ஹிந்தி டைரக்டர் கூட தான் இன்னும் நடிக்கலன்னு நினைக்கிறேன். 50வது படத்துக்கு அப்புறம் அங்கேயும் மிஸ்கின் சார் எடுத்தாருன்னா இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயிடுவாரு. அதுக்கு மீறி அவர் என்ன வந்துட்டு நேஷனல் லெவல்ல பேன் இந்தியா லெவல்ல ஏற்கனவே அவருடைய மனைவி ஜோதிகா வந்து இப்போ ஹிந்தில பயங்கர ட்ரெண்டிங் விமனா மாறிட்டாங்க. சோ அவங்க சீரிஸ் கூட வந்து சிஸ்டம்னு கூட பண்ணாங்க, நல்லாவும் போச்சு. அதனால அவங்க இப்போ ஃபுல் டைம் பாலிவுட் ஆக்டராவும் மாறிட்டாங்க. கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அதனால அடுத்து இவரும் வந்துட்டு அப்படியே ஸ்லோவா போயிடுவார். 50th ஃபிலிம்க்கு அப்புறம் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. தெரியல. ஆனா கடைசியா பாரதி ராஜாவுடைய மறைவுல கூட அவரை பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா, நிச்சயமா. அதை அடுத்து வந்துட்டு விக்ரமுடைய அடுத்த படம், த்ரூ விக்ரமுடைய அடுத்த படத்துக்கான பூஜை வந்து அடுத்த வாரத்துல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் வந்து இது ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆமா, ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இதுக்கு வந்து சாய் அபியங்கர் தான் இசை. அதான் நீங்க அப்படியே ஒரு ஹை பிட்ச்ல போய் அப்படி ஸ்லோ பண்ணும்போது நினைக்கிறேன் எங்கேயோ ஒரு சாய் அபியங்கர் வந்து கிராஸ் ஆக போறாரு. சாய் அபியங்கர் தான் இதுக்கு வந்து இசை அமைப்பார். ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்துட்டு கேட்டிருந்தாங்க சாய் அபியங்கர் கிட்ட வந்துட்டு ஃபேக்ட் ஆர் ஃபால்ஸ் அப்படி அந்த மாதிரி. அதுல வந்து இந்த மாதிரி RJ பாலாஜி வந்து 78 படம் வந்து நீங்க சைன் பண்ணிருக்கீங்க அப்படி சொன்னாரு. அப்படியா அப்படி கேட்டப்ப 78ல அதோட கொஞ்சம் கம்மி தான், ஆனா வந்து நிறைய பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவருடைய வளர்ச்சி வந்து அப்படியே இப்படி போயிட்டு இருக்கு. ஹிந்தி படத்துக்கும் பேசிட்டு இருக்கிறதா அவரே சொல்லிட்டாரு. ஹிந்தி படத்துலயும் வந்து நான் பேசிட்டு இருக்கேன், விரைவில் அப்டேட் கொடுக்கப்படும் அப்படிங்கறது சொல்லிருக்காரு. இங்கிலீஷ் படத்துலயும் அவர் பண்ணணும், ஈரானியன் படத்துலயும் அவர் பண்ணணும், எல்லாத்துலயும் அவருடைய மியூசிக் நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கோம். AR ரஹ்மான் இப்போ வேர்ல்ட் ஃபுல்லா அதுதான் சாய் அபியங்கர் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு ஒரு ஃபேமஸான வருதான் சாய் அபியங்கர் அப்படின்னாலே இண்டஸ்ட்ரியே. ஆமா, ஸோ அடுத்த ஆஸ்கர் நாயகனை கூட மாறலாம். கண்டிப்பா மாறுவார். கண்டிப்பா 2 ஆஸ்கர் வாங்கிட்டு வருவார். நீங்க 2+1 3 ஆஸ்கர்ஸோட லெஜெண்ட்க்கு ஃபிலிம் ஃபேர் கிடைக்குமா கிடைக்காதா? லெஜெண்டுக்கா? ஆமா, லெஜெண்டுக்கு ஆஸ்கர்ல பரிந்துரை பண்ணிருக்காங்க. நீங்க ஃபிலிம் ஃபேர் பத்தி இங்க லோக்கல்ல பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஆஸ்கர் லெவலுக்கு போயிட்டு இருக்குது இல்ல. ஓகே, அடுத்து வந்து தனுஷோட
ராஜ்குமார் பெரியசாமியோடைய நடிக்கிற படத்தில் வந்துட்டு சாய் பல்லவி வந்து போலீஸாக வந்து நடிக்க போகிறாங்களாம். ஸோ வந்து இது ஒரு புது முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நடிச்சதில்லை, போலீஸாக நடிச்சதில்லை. ஆட்டோக்காரங்களாம் வந்து இது மாறி 2ல நடிச்சிருக்காங்க. அப்போ இதில் அவர் என்னவா நடிக்க போறாரு? தனுஷா தெரியல. போலீஸ் நடிக்கிறாங்கன்னா இவர் என்ன வில்லனா நடிக்க போறாரா? வில்லனா இல்லை, ரவுடியா நடிக்க போறாரா? அவருக்கு ஒரு கேங்ஸ்டராக கூட இருக்கலாம். ஒரு கேங்ஸ்டரா இருந்து ஒரு அமைதி ஃபேஸுக்கு போய் போலீஸ் அதை வந்து கண்டுபிடிக்கிறது. அதுதான் நான் தமிழ்ல சொன்னேன். தெரியல. ரவுடியான கேங்ஸ்டர். ஆமா ஆமா, சில நல்ல கேங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மீன் பண்ணிக்கலாம். நல்ல ரவுடிகளும் இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி நல்ல ரவுடி நல்ல கேங்ஸ்டர். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒன்று வரப்போகுது. இதில் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஹீரோயின், ப்ரெசென்ட்டில் ஒரு ஹீரோயின், இதுதான் வந்து கான்செப்டாக இருக்க போகுதுன்னு ஒரு கெஸ் பண்ண முடியுது. ராஜ்குமார் பெரியசாமி அப்படிங்கிறப்போ அவர் எடுத்த அமரன் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. ஆமாம். ஸோ அந்த முகுந்த் வரதராஜனுடைய பேரை வந்து இப்போ வேளச்சேரி டு ஒரு தாம்பரம் போற அந்த ஹைவே ஆமா மாத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் கூட ஆக்சுவலா. பிகாஸ் இந்த மாதிரி ஆர்மி பீப்புளை வந்து நம்ம தான் வந்து கௌரவிக்கணும், எப்பயும் மறக்க கூடாது அப்படிங்கிறதும். முகுந்த் வரதராஜன்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாமும் கௌரவிக்க நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. ஸோ அடுத்து வந்துட்டு தலைவர் 173. தலைவர் அது யார் டைரக்டர்னு இன்னும் அப்டேட்டு கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஆனா ரொம்ப நிறைய பஸ் போயிட்டு இருக்கிறது வந்து அஸ்வந்த் மாரிமுத்து தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், எந்த டைரக்டர் எடுக்கிறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த படத்துல வந்துட்டு கண்டிப்பா ஹிந்தியில, கர்நாடகாவில், ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஹீரோஸுக்கெல்லாம் முன்னக்கூட்டியே வந்து கால் ஷீட் ரெடியாக இருக்கும், ரெடியாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பேசி முடிச்சிருப்பாங்க. இதுல வந்து என்னன்னா வந்து ரஜினி வந்து டாக்டரா நடிக்க போறாரு. டாக்டர் நடிக்காருன்னா கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்டில் உள்ள ஹீரோவும் பேஷண்ட்டாக தான் வருவாங்க அந்த படத்தில். ஸோ இதோட கதை வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 5 ரூபாய் டாக்டர்னு ஃபேமஸாக இருந்தார். அவர் இன்னும் ஃபேமஸ் ஆக்குனது வந்து மெர்சல் படத்தில் நம்ம விஜயுமே வந்து 5 ரூபா டாக்டராக வந்து நிச்சயமா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து தளபதி விஜய் என்னதான் இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஒரு இளைய தளபதியா தான் இன்னும் போக இளைஞர்களுடைய தளபதி தளபதி விஷால். ஜனநாயகன் பாருங்க, ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்கன்னா அந்த ஒரு இளைய தளபதியை நீங்க எப்படி நீங்க அன்னைக்கு நீங்க பாத்தீங்களோ, காதலுக்கு மரியாதையில எப்படி நீங்க வந்து விஜய் சாரை பாத்தீங்களோ அதே மாதிரி தான். நீங்க சிரிச்சுட்டே பேசுறீங்க, சர்க்காஸ்டிக்கா பேசுறீங்கன்னு நினைச்சுக்க போறாங்க மக்கள். இல்ல அதெல்லாம் வந்துட்டு விஜய் சார் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல இருந்து ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், அதுதான் ஒரு விஷயம். ஸோ சர்க்காஸ்டிக்கா பேசல தளபதி. அதனால அந்த டாக்டர் இது பற்றி தான் வந்து இது பண்ண போகிறதாவும், இந்த ஜூன் மந்தில் ஷூட் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. சியான் 63 அப்படிங்கிற சியான் 63 படத்துடைய ஷூட்டிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். அதில் வந்துட்டு ரியா ஷிபு, மலையாளம் ஆக்டர் ரியா ஷிபு தான் வந்து பண்ணுறாங்க. ரியா ஷிபு வந்து இப்போது டெலுலு அப்படிங்கிற ஒரு டேர்மோட வந்து ரொம்ப சர்வமாயால நடித்தவங்க அவங்க. ஸோ அடுத்து வந்துட்டு என்னன்னா விஜய் ஆண்டனியோடைய ஒரு முக்கியமான படம் அடுத்த வாரம் வந்து வெளியாக போகுது, நூறுசாமி. ஆமாம், பூ படத்தோட டைரக்டர் சசி அவர்கள். ஆமா, அவர் எப்பயுமே வந்துட்டு திரைக்கதை படத்தை வந்து வேற ஒரு கோணத்துல ரொம்ப அழகா கட்டக்கூடிய, கண்டிப்பா அதுல எமோஷனல் இது ஒரு ரோலர் கோஸ்டர் வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம ஏற்கனவே நூறுசாமியை பத்தியும் பேசியிருக்கோம். இவங்க தான் ஸ்வஸ்திகா தான் வந்துட்டு அதுல மெயின் ரோல் பண்றாங்க. ஸோ அதை தாண்டி விஜய் ஆண்டனியோடைய அஜய் தர்ஷன் சொல்லிட்டு அவருடைய நெஃப்யூவே தான் வந்து இந்த படத்துலயும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணி. ஈவென்ட் கூட வந்து எல்லா டைரக்டர்ஸும் தமிழ் சினிமாவோட முக்கியமான டைரக்டர்ஸ்லாம் வச்சிருந்த ஈவென்ட் கூட நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமா, நேத்திக்கு நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முக்கியமான படம் டைரக்டர்ஸ் ப்ரிவ்யூ ஷோலையும் பார்த்துட்டு எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படம் அடுத்த வாரம் வந்து வெளியாக இருக்கு. அதுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அதை தாண்டி வந்து அவர் வந்து கோடியில் ஒருவன் 2க்கு வந்து சக்தி திருமகன் வந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து விஜய் ஆண்டனியை தான் வந்து கேட்கறதாவும் ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதை தவிர்த்து வந்து
டிமாண்டி காலனி 2ல வந்து தேஜு அஸ்வினிங்கிறது வந்து பிளாக்மெயில் படத்துல ஜிவி பிரகாஷ் ஆமா பேரா பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து டிமாண்டி காலனி 2ல வந்து நடிக்க வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொன்னது வந்து எல்லார் மத்தியிலையும் இவங்க தான் பிரியா பவானி சங்கர் ரோல் வந்து பண்ணியிருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப லேட்டா தகவல் வந்திருக்குல்ல. ஆமா, ஆனா இப்ப 3 வரப்போகுது, அதனால வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரஞ்சித்துடைய அப்கமிங் படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வெட்டுவான் வந்து செப்டம்பர் மந்த்ல வந்து வெளியாக இருக்கு. அடுத்து வந்து சார்பட்டா 2 உடைய படப்பிடிப்பே வந்து ஜூலை மாசத்துல தான் ஆரம்பிக்க போறதா வந்து சொல்றாங்க. அது ஒரு சூப்பர் படம். இந்த லாக்டவுன் டைம்ல OTTல வந்து ஒரு பெஸ்டஸ்ட் மூவி. அதை தவிர்த்து ஜூலை 23ஆம் தேதி, அதாவது தனுஷ் பிறந்த நாளை முன்னிட்டு D55 உடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியாகலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலைலாம் அடுத்து இந்த மாதம் ஜூன் 22 இன்னும் முக்கியமான நாள், தளபதியோடைய பிறந்த நாள். இளைய தளபதியின் பிறந்த நாள் 22 ஜூன் 22ங்கிறப்ப நாங்கள் எல்லாருமே ஜனநாயகனை பற்றின ஒரு அப்டேட் வெளிவரும் அப்படிங்கிறது எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸும் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு கார்டை பார்க்கறதுக்காக எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சீஃப் மினிஸ்டர்லாம் தாண்டி தளபதி விஜயோடைய பிறந்த நாள் ஜூன் 22. அதுக்கு வந்து லியோவா மெர்சலா அப்படிங்கறத போட்டியே லியோவுக்கும் மெர்சல். எனக்கு தெரிஞ்சு லியோ வந்து ரீரிலீஸ் பண்ணலாம். அது ஒரு மாதிரி பயங்கர சூப்பரா இருக்கும். அந்த படம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். மெர்சலும் சூப்பரா தான் இருக்கும். ஆனா மெர்சல் ஏற்கனவே நிறைய ரீரிலீஸ் ஆயிடுச்சு. விஜய் சார் படம் அப்படின்னாலே இந்த படம் அந்த படம்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான். ஆமா சொல்றேன், மெர்சல் வந்து ஏற்கனவே அவர் படத்துக்கு போட்டி அவர் மட்டும்தாங்க, வேற யாரும் காம்படிட்டர் யாரையுமே வச்சுக்கிறவே முடியாது. நீங்கள் வேறு யாராச்சும் நீங்கள் ஒருத்தரை நீங்கள் ரேஸில் ஓட விட்டு பாருங்கள். விஜய் சார் படம் இன்றைக்கி ரிலீஸ் தேட்டரில் அப்படின்னா நீங்கள் எந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் படம் ஓடாது. ஓகே, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே வந்துட்டு அவருடைய படங்களுக்குன்னு ஒரு மாசு இருக்குது. லியோ மெர்சல் அப்படிங்கிறத அந்த மோதலுக்குள்ளேயே நாங்கள் போல நாங்களுக்கு லியோ ஏதோ ஒன்று ரீரிலீஸ் ஆகணும்ல. லியோவா நாங்கள் ஜனநாயகனை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருமே ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் வரும். இப்போ லியோவா மெர்சலா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, லியோவா மெர்சலா? எனக்கு ரெண்டுமே ஒரே தேட்டர்ல ரிலீஸ் ஆகணும். அவ்வளவுதான், ஒரே தேட்டர்ல 2 படமும் ரிலீஸ் ஆகணும். ஒரு படம் முடிஞ்சோன்னா அடுத்த படம் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடணும். அப்படி பார்க்கணும். ஜில்லாவும் வந்து வெளியாகுது. ஆக்சுவலா 3 படமா 19 வந்து ஜில்லா வந்து ரீரிலீஸ் ஆகுதா. இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ தெலுங்குல வந்து முக்கியமான படம் வந்து வாரணாசி தெலுங்கு படம் நம்ம சொல்ல முடியாது, அது பேன் இண்டியா ஃபிலிம். ஓகே, தமிழ்ல தான் யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். வாரணாசி வந்து ஆந்திராவுல இல்ல, அது இங்க இருக்கு. அதனால இல்ல, ஐயோ அதனால வந்து நீங்க என்னதான் பேரை வாங்கிட்டு இங்க கொண்டு வந்து வச்சாலும் அது எப்படி நீங்க வாரணாசியை கொண்டு வந்து நீங்க ஆந்திராவுல வந்து எடுத்தீங்கன்னா அப்படி இல்ல. அதுக்காக நான் சொல்ல, வாரணாசி அங்க இடத்த விட்டு வெளியில வந்துட்டாலே அது பேன் இண்டியா தான். இல்ல அந்த காரணத்துக்காக நான் சொல்ல. ஹீரோ வந்து மகேஷ் பாபு, ஹீரோயின் வந்து பிரியங்கா சோப்ரா, who is well known as Bollywood actor. ஆனா அவங்க டெபியூ வந்து தமிழ்ல தான் பண்ணாங்க. நம்ம தளபதி விஜயோட தான் பண்ணாங்க, தமிழ்ல பண்ணாங்க. ஆமா, அதனால வந்து அவங்க அதுல இன்னொரு ஒரு முக்கியமான வில்லன் ரோலா இல்ல முக்கியமான ரோலான்னு தெரியல. இன்னொன்னு வந்து பிருத்விராஜ். ஸோ இதில் வந்து தெலுங்கு இருக்கு, ஹிந்தி இருக்கு, மலையாளம் இருக்கு. நம்ம எங்கே போனோம்? நம்மளும் கன்னட பீப்புளும் எங்கே போகணும்? பார்க்குறோம்ல தேட்டரில் போய் படத்தில் சர்ப்ரைஸ் பார்க்குறோம். அவங்களும் ஏதாவது கேமியோ வச்சிருப்பாங்க கண்டிப்பாக. யாராவது 2 நடிகை நடிச்சிருப்பாங்க. ஆமாம், அதனால அந்த படம் அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க, அது வந்து ஐமேக்ஸுக்கான படம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சிவாவுடைய ஒரு டிவோட்டி வந்து ஆப்வியஸ்லி நம்ம வேற என்ன எதிர்பார்க்கறது? கண்டிப்பா ஒரு மித்தலாஜிக்கல் டச்சும் மித்தலாஜிக்கல் சிங்க்கும் வந்து கண்டிப்பா தெலுங்கு படத்துல இருக்கும். இது வந்து 100% 200%. ஸோ அது ரிலேட்டடாக தான். வாரணாசிங்கிறப்ப ராமர் பக்தரா இருப்பாங்க, சிவபக்தர் கண்டிப்பா 2 சேர்ந்த பக்தரா கூட இருப்பாங்க. ஹரி சிவனும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஆமா. அதனால அந்த படம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. கமல்ஹாசனுடைய அடுத்த லைனப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து KHRK, அதாவது ரஜினிகாந்த் கமல்ஹாசன், இந்த ஒரு டியூவல் ஹீரோ ப்ராஜெக்ட். கல்கி 2வும் ஒரு அதுல நெகட்டிவ் கேரக்டரா பயங்கரமா ஆளவந்தான்லாம் வந்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு அந்த ஆளவந்தான்ல வந்த மாதிரி ஒரு செம்மையா இருந்தாரு. தண்ணியில இருந்து அப்படி கமல் சார் அப்படி ரைஸ் ஆகும் பொழுது
ஆமா அந்த படத்துலயே 3 மணி நேரம் வச்சு அடிச்சுட்டாங்க. அந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு பெஸ்டஸ்ட் சீன் வந்து நெருப்புல இருந்தாலும் சரி, தண்ணில இருந்து வந்தாலும் சரி, கமல் சார். ஆமா அதான் கல்கிலேயே எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தெரியும் 2 பேர், அமிதாப் பச்சன், கமல். அதுல கமல் தான் வந்து தி அல்டிமேட். வை ஹீஸ் கண்டிப்பா அவர் உலக நாயகன். அடுத்து வந்துட்டு இந்தியன் 3 அதாவது 2 ஹிட் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை மாத்தினா ஒரு பார்ட் 1 வந்து பெரிய அளவுல சக்சஸ், 2 அதை விட 3 வந்து சிரிக்காதீங்க, 3 வந்து செம ஹிட் ஆகுங்க படம். கண்டிப்பா ஆகணும். சங்கர் சார் இண்டஸ்ட்ரியே ஓட விடுவார் பாருங்க. வெயிட் பண்றேன். இது இல்லைன்னா வேல்பாரியில் பண்ணுவார். இந்தியன் 3 போதுங்க இண்டஸ்ட்ரிக்கு, அவ்வளோதான். ஷூர், அதை நீங்கள் தாங்கணும். கண்டிப்பாக. கமலஹாசன் 237 படம் வந்து ஃபிலிமிங் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது. விக்ரம் 3 லோகேஷ் வந்து விக்ரம் 3 கைதி 2 எப்போ பண்ணுவார் லோகேஷ்? விக்ரம் 3 தாங்க இப்போதைக்கு முக்கியம். ஐயோ. அடுத்து வந்து ஹெச் வினோத்தோட வந்து கமல்ஹாசன் 234 வந்து பண்ண போறாராம். வினோத் ஏற்கனவே ரொம்ப அப்செட்ல இருக்கிறாரு. யாருக்கு ஒரு முக்கியமான இது வேணும், எனக்கு அஜித் வந்து ஒரு ஹெச் வினோத்துக்கு ஒரு இது கொடுக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அவர் விஜய் சாரோட சேர்ந்த முதல் படம் அப்படிங்கிறப்ப, அஜித் சாரோட 2 படம் பண்ணிட்டாரு. விஜய் சாரோட சேரும் பொழுது முதல் படம் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும் பொழுது, அதுவும் வெளியில வந்துட்டு வீடியோஸ் வெளியில வந்ததும் ரொம்ப அப்செட் ஆயிருந்துச்சு. வினோத் கமல் சாருங்கிறப்ப அது நல்லா இருக்கும். அது அடுத்த படம் வந்து பாரஞ்சித் இல்லாட்டி வெற்றிமாறன். ஏற்கனவே சூர்யா பாரஞ்சித் என்னால இன்னும் யோசிக்க முடியல. கமலஹாசன் பாரஞ்சித், கமலஹாசன் வெற்றிமாறன், இது என்ன எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி பிரதீப் ரங்கநாதன் வந்து அட்லியுடைய ப்ரொடக்ஷன்ல நடிக்க போறதா வந்து இருக்கு. அதுல வந்து பிரதீப் ரங்கநாதனை டைரக்ட் பண்ண போறது அட்லியோடைய அசிஸ்டன்ட். ஸோ வந்து அவங்க அசிஸ்டன்ட் அந்த ஒரு இதுலேருந்து வெளில வந்திருக்காரு, அந்த சர்க்கிள்லேருந்து பிரதீப் ரங்கநாதன் வெளில வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அட்லி அசிஸ்டன்டோடைய இதெல்லாம் தாண்டி இன்னொன்று என்னென்னா, டூட் 2க்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் கிட்ட டூட் டைரக்டர் கீர்த்திஸ்வரன் கேட்டிருக்கிறதாவும் பார்ப்போம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அவர் தானே அடுத்த தமிழ் சினிமா காப்பாற்றணும்ல. அதனால அதை தாண்டி வந்துட்டு அட்லி வந்துட்டு பாரதி ராஜா அவர்களை வந்துட்டு ஒரு தெரி படத்துக்கு அவரை தான் ஃபர்ஸ்ட் வில்லன் ரோலுக்கு கேட்டிருக்காராம். ஆனா வந்து அதுக்கப்புறம் மகேந்திரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் சாய்ஸ் நினைக்கிறேன் மகேந்திரன். பாரதிராஜா அவர்கள் திருச்சிற்றம்பலம் இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஃபேஸ்ல பார்த்துட்டு எனக்கு வந்து செட் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா மகேந்திரன் வாஸ் த பெஸ்ட் சாய்ஸ் எனக்கு தெரியும். ஸோ இதை சொன்னது வந்து கலைப்புலி எஸ்தானும் வந்து இப்போ ரீசெண்டான ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஆல்மோஸ்ட் பேசிட்டோம்னு நினைக்கிறேன், நம்ம நிறையா பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், டைரக்டர் பிரேம்குமார் 96 மெய்யழகனுக்கெல்லாம் வந்து பேர் போன அவர் வந்து அவருடைய அடுத்த படமும் வந்துட்டு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், அது வந்து ஒரு வேற ஜானர் இருக்கும் போது நீங்க நினைக்கிற ஜானர் இல்லை அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. ஆமாம், அதை தாண்டி அல்லு அர்ஜுனோடைய லோகேஷ் கனகராஜோட நடிக்கிற படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போற ஸ்டேஜ்ல இருக்காம். ஸோ தசரா போஸ்ட் தசரா, அதாவது தீபாவளிக்கு அப்புறமும் இல்லைன்னா இதுவோ வந்துட்டு ரிலீஸ் ஆகலாம், இல்லை ப்ரீ ப்ரொடக்ஷனை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஃபிலிம். ஸோ அதுக்கு அவங்க ஏற்கனவே வந்து வெளிநாட்டிலலாம் போய் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைம் வேணும் கண்டிப்பா. சூரியோடைய ஃபிலிம் அயலான் டைரக்டருடைய ஃபிலிம் வந்துட்டு என்னன்னா டெஸ்ட் ஷூட் வந்து போன வாரம் நடந்து முடிஞ்சிருக்கான். ஸோ ஷூட் வந்து சென்னையில் சீக்கிரமா வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து பிளாஸ்ட் டைரக்டர் வந்து அடுத்து வந்து விக்ரமோட பண்றாருன்னு சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப ஒரு சேஞ்ச்ல நானி கிட்ட வந்து பேசியிருக்காராம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவரும் ஒரு சவுத் இண்டியன் தமிழ் மூவி டைரக்டர் இல்லாமல் சவுத் இண்டியன் டைரக்டர்னு பேர் வாங்கிறதுக்கு அடுத்து அவரும் பேன் இண்டியா ஸ்டார் ஆயிடலாம். ஸோ விஷால் சுந்தர்சியோடைய புருஷன் படம் வந்து இன்னும் ஒரு 15 நாள் தான் பாக்கி இருக்கான். ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னா அந்த படத்துடைய ஷூட் வந்து முடிஞ்சுது. ஆமாம், ஆல்மோஸ்ட் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே நிறைய படங்களை பற்றி நம்ம பேசிட்டோம்.
இந்த வாரம் நம்மளுடைய சினிமா சர்க்கிளில் வந்துட்டு எல்லா அப்டேட்ஸுமே பேசியாச்சு. ஒன்று கூட விடலைன்னு நினைக்கிறேன். அப்படியே கன்னியாகுமரியில் தொடங்கி அப்படியே காஷ்மீர் வரைக்கும் படம் போயிட்டு வந்துருச்சு. எல்லாமே நம்மளுடைய சோர்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்போ பக்காவாக முடிஞ்சிருச்சு இந்த வாரத்தினுடைய சினிமாவில். மீண்டும் அடுத்த வாரம் வந்துட்டு நிறைய சினிமா அப்டேட்ஸுடன் இணைகின்றேன். நான் உங்கள் வினோத் ராஜா. நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.